சரிபோதா சனிவாரம் அப்படின்ற தெலுங்கு டபுள் திரைப்படம் இந்த வாரம் தமிழக தியேட்டர்ஸில் சூர்யா சாட்டர்டே அப்படின்ற பேரில் ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். படத்தோட ஹீரோ நம்ம நானி படத்தில் நடித்த நானி, ஹீரோயின் பிரியங்கா மோகன், படத்தோட வில்லன் சாரி வில்லாதி வில்லன் நடிப்பு அரக்கன் எஸ்.ஜே. சூர்யா. படத்தோட ஹீரோ ரொம்ப கோபக்காரர். அவருடைய கோபத்தை கட்டுப்படுத்த அவங்க அம்மா ஒரு சத்தியம் வாங்கிக்கிறாங்க. அதன்படி சனிக்கிழமையை தவிர வேறு எந்த நாளும் கோவப்பட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த சத்தியம். அதுபடி மற்ற கிழமைகள்லாம் ரொம்ப சாதுவாக இருக்கிற நம்ம ஹீரோ சனிக்கிழமை மட்டும் ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்குவார். இந்த சனிக்கிழமை கான்செப்ட் படி வாரத்தோடைய மற்ற நாட்கள்லாம் ஹீரோ கெட்டவங்க கிட்ட அடி வாங்குவார். சனிக்கிழமை தன்னை அடித்த கெட்டவங்களை போட்டு பொழப்பார். இப்படியே மற்ற நாட்கள்லாம் கெட்டவங்க ஹீரோவை அடிக்க, சனிக்கிழமை ஹீரோ திரும்ப அவங்கள அடிக்க, அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ட்ரி, வில்லன் என்ட்ரி, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் எப்படி காதல் வருது, வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் நடுவில் எப்படி மோதல் வருது அப்படிங்கிறதுக்கான தொடக்கமாக ரொம்பவே விறுவிறுப்போட முதல் பகுதி நகருது. இரண்டாம் பகுதியில் ஒரு ஊரையே வில்லன் கொடுமைப்படுத்துகிறாரு. அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஹீரோ எப்படி அந்த ஊர் மக்களை வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றுறாரு. சனிக்கிழமை மட்டுமே சண்டை போடுற நம்ம ஹீரோ மற்ற நாட்களில் எப்படி சாமர்த்தியமாக சமாளித்து போராடுறாரு அப்படிங்கிறதான் படத்தோட கதையே. ரொம்பவே வித்தியாசமான கதை தான். படம் பார்க்குற எல்லாருக்கும் இந்த கதை ஒரு புது அனுபவமாக இருக்கும். இந்த வித்தியாசமான கதை படத்தோடைய ப்ளஸ் பாயிண்டில் முக்கியமான ஒன்று. அடுத்து சொல்ல போகிறது படத்தோட ப்ளஸ் பாயிண்டில் மேஜர் பாயிண்ட்டே அதுதான் நம்ம எஸ்.ஜே. சூர்யா. படத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பீக் லெவலில் இருந்துச்சு, சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சரி, எஸ்.ஜே. சூர்யா நம்ம ஊர் ஆள், அதனால் நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. தெலுங்குலையும் அவரை தான் எல்லோரும் கொண்டாடி தீர்க்கிறாங்க. ஏன் படத்தோட ஹீரோ நானியே படத்தில் நான் நடித்ததை பற்றி பேசுகிறத விட எஸ்.ஜே. சூர்யா பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. இந்த அனுபவம் எனக்கு புதுசாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு மனுஷன் பர்ஃபார்மன்ஸில் பின்னி பெடல் எடுத்திருப்பார். அதுக்கு சிறந்த உதாரணமாக படத்தில் வர சின்ன கார் ஆக்சிடென்ட் சீன் தியேட்டரில் செம்மையாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. படத்தோட அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் மேக்கிங் தான். படத்தில் ஹீரோவுக்கு நிறைய பில்டப் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் எல்லா பில்டப்புமே ரசிக்கும்படி நல்லாவே பண்ணியிருப்பாங்க. மேக்கிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. படத்தோட மைனஸ்ன்னு சொல்லணும்னா சொல்கிற அளவுக்கு பெருசாக மைனஸ் இல்லை. ரொம்ப முக்கியமான காட்சிகளை ரொம்ப வேகமாக எடுத்திருக்காங்க. தேவையில்லாத காட்சிகளை ரொம்ப லென்த்தாக ஸ்லோவாக எடுத்திருக்கிறாங்க. சண்டை காட்சிகளுடைய லென்த்தை குறைச்சிட்டு படத்துக்கு தேவையான கதைக்கு தேவையான விஷயத்தை ஸ்லோவாக கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. சிம்பிளாக சொல்லணுன்னா எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்காகவே இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாம். கண்டிப்பாக 100% என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்கும். இந்த படத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தா படம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.